ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு கிருபையின் வெளிப்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ள இந்த வேதாமம் கல்லில் படிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆவலோடு இதை அறிந்து கொள்ள வேண்டும் வந்திருக்கிறபடியினால் தேவ கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக என்று வாழ்த்தி, தேவன் இவைகளை நீங்கள் புரிந்து கொண்டு வெளிப்பாடாக அறிந்து கொண்டு கிருபையிலே வாழ உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தருவாராக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் 2 நாட்களாக இந்த கிருபையை குறித்து பார்த்தோம். நாம் கிருபை என்று சொன்னது உங்களுக்கு ஒரு நபரை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை வந்தது. ஆனால் இந்த கிருபை ஆதி காலம் முதல் அடக்கமாய் இருந்தது. இந்த கடைசி காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டது. அது பவுலடிகளார் மூலமாக அது வெளிப்படுத்தப்பட்டதை சொல்லப்பட்டதை நாம் அதையும் நேற்று பார்த்தோம், முந்தானேத்து. அப்ப நேத்து கூட நாம் என்ன பார்த்தோம்? பவுலடிகளார் எவ்வாறு இந்த கிருபையில் வாழ்ந்தார், அந்த கிருபையின் மனநிலையில் வாழ்ந்தார் என்பதை பார்த்தோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவர் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். எதற்கு? நான் கிருபையிலே கிறிஸ்துவை போல வாழ்ந்தேன், ஆகவே விசுவாசிகளை பார்த்து கொரிந்திய பார்த்தவர் என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றுவர்களாகுங்கள் என்று தைரியமா சொல்றாரு. ஏன்? அவர் அவ்வளவு தூரத்திற்கு இந்த வெளிப்பாடு பெற்று கிருபையிலே வாழ்ந்தார். ஏன்? கிருபையை அவ்வளவு பெரிய பொக்கிஷமாக அவர் கருதினார். அதனாலதான் அவர் சொல்றாரு, 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடை புத்தகத்துல 24, 25 வாசித்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு? என் பிராணனையும் அருமையாக எண்ணேன் என்று சொல்லுகிறார். எதற்கு? இந்த சுவிசேஷம் அதை விட மேலானது என்று சொல்லுகிறார், அதை விட உன்னதமானது என்று சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானமானது என் உயிர் அல்ல, அப்படிதானே? என் வாழ்வுக்கு இந்த உலகத்துல வாழ வேண்டும் இல்ல, இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஏன்? அவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தியை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நற்செய்தியை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த கிருபையின் செய்தியை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அதற்காக எந்த கிரயமும் செலுத்த நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். காரணம் என்ன? இந்த கிருபையை வெளிப்பாடாக பெற்றவர். அவர் கிருபையை வெளிப்பாடாக பெற்றபடினால்தான் அவருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடந்ததெல்லாம்ன்றதை நேற்று நம்ம பார்த்தோம். சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நீங்க ரோமர் நிருபத்துல பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அவர் கிருபையின் அப்போஸ்தலனான 18ஆம் வசனத்துல புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னிடத்தில் என்னை கொண்டு நடப்பித்த வேலை சொல்லுகிறேன்றார். அப்போ பாருங்க, காரணம் என்ன? சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்தார். அற்புத அடையாளங்களால் தேவன் அதை உறுதிப்படுத்தினார். மார்க் 16ஆம் அதிகாரம் கடைசியில முடியுதுல அதே காரியத்தை தான் அவர் இங்கு சொல்லுகிறார். அது மாத்திரம் அவர் சொல்லல. 29ல பாருங்க, அவர் எங்கு சென்றாலும் இந்த கிருபையின் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு சென்றேன் என்று சொல்லுகிறார். அவர் மூலமாய் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது என்று 2 கொரிந்தியர் 12:12 சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12:12 எடுங்க. அங்க அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நான் இருக்கிறது தேவ கிருபை என்று சொல்லி, நான் அல்ல தேவ கிருபையே நான் எங்கு சென்றாலும் ஆசீர்வாதத்தோடு செல்ல எனக்கு அந்த பலன் தந்தது என்று எல்லாம் சொல்லிட்டு தான் 12ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள் நடப்பிக்கப்பட்டதற்கு காரணம் கிருபை என்று சொல்லுகிறார். அப்ப நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அவர் எப்பொழுதுமே கிருபையின் மனநிலையிலே வாழ்ந்தார். தேவன் நம்மில் எதிர்பார்ப்பதும் அந்த கிருபையின் மனநிலையில் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியமே இந்த கிருபையில தான் இருக்கு. ஏன்? இது தேவன் இலவசமாக நம் மேல் வைத்த அன்பினால தம்முடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்பி அந்த கிரயம் செலுத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. நான் வேற விதத்துல சொல்ல போக வேண்டுமானால், நேற்றே சொன்ன, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாயும் லகுவாயும்.
ஈஸி அண்ட் லைட் என்று சொல்லுகிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பாரம், தாங்கக்கூடாத மாபாரத்தை தாங்கி சுமந்து திரிகிற வாழ்க்கை அல்ல. ஆனால் சபை பாரம்பரியம் என்று அவ்வாறு மாற்றிவிட்டது. அவர்களை தாங்க முடியாத பாரத்தை கிருபையின் உபதேசம் அறியாதபடியினால், கிருபையின் சுவிசேஷம், கிருபையின் உடன்படிக்கை, புதிய மார்க்கத்தை அறியாதபடியினால் இன்னும் பழைய மதத்தை, அது யூத மதத்தை சேர்ந்ததை இன்னும் போதித்துக் கொண்டு சுமக்க முடியாத பாரத்தை செலுத்துகிறார்கள். பரிசேயர், சதுசேயர், அதாவது லீகலிசம் இன்றும் சபையில் பிரதானமாய் காணப்படுவது சட்டதிட்டங்களின்படி வாழ்கிற ஒரு காரியம் சபையிலே வலியுறுத்தப்படுகிறது. இப்படித்தான் என்று சட்டதிட்டங்கள் மூலமாக லீகலிசம். ஆனா இந்த கிருபை வந்துதான் அந்த லீகலிசம் என்ற பாண்டேஜில் இருந்து ஏன் அவ்வளவு பெரிய பாரமாக இருந்தது. அந்த செயின், லீகலிசம் என்ற செயினை உடைத்தது கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. கிருபை அங்க பவுலடிகளார் சொல்றாரு, இந்த லீகலிசம் எப்பொழுதுமே, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் அல்லது உங்கள் கிரியையை சார்ந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 4:9 அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீங்க ஏன் திரும்பவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போய் அடிமைப்பட விரும்புகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது உங்க கிரிய நீங்க ஏதாவது செய்து ஆண்டவர் முன்பாக ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்திடும் நியாயப்பிரமாணம்ன்றார். அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் வாழ விரும்புகிற நீங்கள் எல்லாம், நியாயப்பிரமாண கிரியையினால வாழ விரும்புகிற நீங்கள் எல்லாம், உங்க கிரியையினால வாழ விரும்புகிற நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இல்லை என்று அவர் சொல்லுவதை நான் நேற்று உங்களுக்கு கலாத்தியர் 5:2-3 வசனங்களில் வாசித்து உங்களுக்கு காண்பித்தேன். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, தேவன் சிலுவையிலே நமக்கு சம்பாதித்த, ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த பாக்கியத்தில் நம்மை வாழ விரும்புகிறார். அததான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சொன்னதை பவுலடிகளார் இங்க ரோமர் 4 சொல்றாரு, இந்த பாக்கியம் யாருக்கு? எவனுடைய பாவங்களை தேவன் எண்ணாது இருக்கிறாரோ. பாவம் செய்யாத மனிதனே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இங்க எவனுடைய பாவங்களை, எப்போ கிரியையே இல்லாமல் நீதிமானாக்களிடத்தில் விசுவாசமாயிரு, அதை சொல்லும் பொழுதுதான் எவனுடைய பாவங்களை தேவன், எப்போ அவன் பாவம் செய்யும் பொழுது எண்ணாது இருக்கிற பாக்கியத்தை சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு சபையில என்ன சொல்றாங்க, நீ பாக்கியவான்னா பாவமே செய்யாம வாழ்ந்தாதான். வேதம் அப்படி சொல்லவே இல்லைங்க. விசுவாசிக்கிறவனின் பாக்கியத்தை தான் சொல்லுகிறது. நாம் பழைய உடன்படிக்கையில் இல்ல, நீ எல்லாவற்றின்படி செய்ய கவனமாய் இருந்தால், இவைகளை கை கொண்டால், அது திரும்ப திரும்ப அங்க சொல்லப்படுகிறது பழைய உடன்படிக்கை, யூத மதம். கிறிஸ்தவம் என்பது அது கிருபை. கிருபை என்று சொல்லும் பொழுது எனக்காக என் பட்சத்தில் தேவகுமாரன் செய்து முடித்தது. அப்ப அங்க எனக்கு என்னங்க, எல்லாமே அவர் செய்கிறார், என்னுடைய வேலை எல்லாம் விசுவாசிப்பது என்று வேதம். அதுதாங்க புது உடன்படிக்கையின் சாராம்சமே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், புது உடன்படிக்கையின் சாராம்சம், சுவிசேஷத்தின் சாராம்சம், கிருபையின் சாராம்சம். கிரியையினால் பிழைப்பான் என்பது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில எல்லாமே ஆண்டவர் என்ன வச்சிட்டாரு, விசுவாசம். ஏன் எல்லாமே அவர் செய்து விட்டார். சிலுவையில் செய்ததோடு மாத்திரமல்ல, அந்த கிருபையாகிய தேவன் இப்பொழுது நமக்குள் வந்து நம் மூலமாக எல்லாவற்றையும் செய்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நான் அல்ல, அந்த கிருபையே என்னை அதிகமாய் பிரயாசப்பட வைத்தது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது
ஒரு தோல்வி வாழ்க்கை அல்ல. திரும்பவும் சொல்றேன், தேவன் நமக்கு இந்த கிருபையின் பாக்கியத்தை கொடுத்ததே மறுபடியும் பிறந்த எல்லோரும், நாட் few, எல்லோரும் இந்த தேவ சாயலை வெளிப்படுத்த வேண்டும். உள்ளான ஆவி மனிதனின் கிறிஸ்துவின் சாயலை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். எல்லோரும். அதனாலதான் எல்லோருக்கும் அது சமமாக கொடுக்க வேண்டும் என்று கிருபையை கொடுத்தார். யோசித்து பாருங்க. ஆல், எல்லோரும் தேவ சாயலை வெளிப்படுத்தி பூமியின் தேவர்களாக உலகத்தில் வாழ வேண்டும். He gave us equal platform for everybody by giving grace. அதாவது அங்க கிரியை இருக்குமானால் ஒருவருடைய கிரியை மற்றவருடைய கிரியை விட அதிகமாக இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இங்க கிரியைக்கே இடம் இல்லடான்னு தூக்கி போட்டாரு. நீ எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் இந்த கிருபையினால நீங்க பரிபூரண ஜீவனின் வாழ்க்கை, அந்த சாயலை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, தேவனாக வாழுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் சிலுவைக்கு சென்றார். நான் வேறு விதத்துல உங்களுக்கு சொல்லணும்னா, ஆண்டவர் சிலுவையில் அங்க யோவான் 19:30 சொல்றாரு, முடிந்தது என்று சொல்லுகிறார். அப்படிதானே? என்னங்க முடிந்தது? ஐயா, பழைய உடன்படிக்கையில் இருந்த நிபந்தனைகள்லாம் செய்து முடிக்கப்பட்டது. இப்பொழுது தேவ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். அதுதான் அவர் அங்க சொல்லுகிறார். நான் இன்னும் உங்களுக்கு அழுத்தமா சொல்லுனா, இந்த புதிய உடன்படிக்கையில அந்த நிபந்தனைகள் நீக்கப்பட்டது. அதுதாங்க கிருபை. கிருபை என்ன செய்தது? நிபந்தனைகளை நீக்கினது. இது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்? அந்த சத்தியத்தை நாம் இதுவரை கேட்கவில்லை. சத்தியம் கேட்டதெல்லாம் நீ பரிசுத்தமாய் வாழணும், பரிசுத்தமாய் வாழணும், பரிசுத்தமாய் வாழணும், இதுதான் நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தோம். யாரு? நீனு, நானு. அப்படித்தானே? அப்படிதான் அவங்க சொன்னாங்க, கேட்டோம். ஆனா புது உடன்படிக்கையில ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்மை நீதிமானாக்கி விட்டார், பரிசுத்தமாக்கி விட்டார். நீ பரிசுத்தமாகன்னு சொல்லல. பழைய உடன்படிக்கை எப்பொழுதுமே நம்மில் உள்ள பாவங்களையும் குறைகளையும் காண்பித்தது. ஆனா புதிய உடன்படிக்கை நம்முடைய சம்பூரணத்தை காண்பிக்கிறது. ஏன்? நம்ம கிறிஸ்துவாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அவரை பற்றிய உண்மை, நம்மை பற்றிய உண்மை. அவருக்குரியதெல்லாம் நமக்குரியது. 1 கொரிந்தியர் 3:22-23 வாசகங்களை வாசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் நமக்குரியது என்று சொல்லுகிறார். ஏங்க? அதுதாங்க கிருபை. கிருபை என்ன செய்தது என்பதை தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. கிருபையின் உடன்படிக்கை வருவதற்கு முன்பாக, சுவிசேஷம் வருவதற்கு முன்பாக, நியாயப்பிரமாண நாட்களில் ஆண்டவர் என்ன சொன்னாரு, இப்போ என்ன சொல்லுகிறார் என்று நம்ம வேதத்திலிருந்து பார்க்கணும். உங்க சந்தேகங்களை நான் கடைசியில நிவர்த்தி செய்யறேன்னு இருக்கேன். இன்னைக்கு எப்படியும் 9:30 உங்களுக்கு முடிச்சுட்டு, எப்படியும் ஒரு அரை மணி நேரமா நம்ம இதை குறித்து உங்க சந்தேகங்கள், இப்ப நான் சொல்லுகிற காரியங்கள் ஏற்றுக்கொள்ள கடினமா தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை நான் அப்பொழுது உங்களுக்கு விளக்குகிறேன் உங்கள் சந்தேகங்களை. இப்ப பாருங்க, நான் என்ன சொல்லுகிறேன்னா, கிருபையினால் என்றால் சிலுவையிலே நிபந்தனைகள் நீக்கப்பட்டது. எப்படி? கிருபை என்றால் சிலுவையிலே நிபந்தனைகள் நீக்கப்பட்டது. அதுதான் கிருபை. அப்படின்னு என்ன அதை சொல்றாருல 2 கொரிந்தியர் 3:5 இந்த தகுதி எங்களால் உண்டானதல்ல. அப்படின்னு என்ன? அந்த நிபந்தனையை ஒருவர் நிறைவேற்றினார். அதுதானே? அவரால் அந்த தகுதி எங்களுக்கு உண்டானது. அந்த நிபந்தனைகளை எல்லாம் எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் சிலுவையிலே. அதைதான் அவர் முடிந்தது என்று சொல்லுகிறார்.
வேதத்தில் பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட எல்லா நிபந்தனைகளையும் எனது சார்பில், உங்களது சார்பில், நமது பிரதிநிதியாக நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறார். சிலுவையை புரியாமல், சிலுவையில் செய்து முடித்ததை புரியாமல் கிருபையை புரிந்து கொள்ள முடியாது. சிலுவையை பற்றிய உபதேசம் தான் கிருபையின் உபதேசம். அதனாலதான் பவுலடிகளார் சொல்லுகிறாரு 1 கொரிந்தியர் 1:18 ஐயா, வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும், வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும், சகலவித நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த சுவிசேஷம் தான் அதற்கு வல்லமை தருகிறது. இந்த சுவிசேஷம் கிருபைதான் அதற்கு வல்லமை தருகிறது. அத 18 சொல்லிட்டு தான் அங்க பின்னாடி நீங்க வரும்போது என்ன சொல்லுகிறாரு, நாங்களோ நினைக்கிறேன் 26 நினைக்கிறாங்க, என்ன சொல்றாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். அவர் என்னவா இருக்காராம், ஞானமும் தேவ பலனுமாய் இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அதுவாக அவர் இருக்கிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம் என்றார்ல, உனக்கு என்ன வேண்டும், நான் தான் அதுன்றார். சுகம் வேண்டுமா, நான் தான் உன் சுகம். உனக்கு வெற்றி வேண்டுமா, நான் தான் உன் வெற்றி. உனக்கு சகல நன்மைகளும் வேண்டுமா, நான் தான் உனக்கு சகல நன்மைகள் என்று சொல்லுகிறார். அததான் அங்க அதை சொல்லிட்டு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவ கிருபையை மாத்திரம்தான் நாங்க போதிக்கிறோம். கிருபையை கேட்கிறவர்களுக்குத்தான் ஞானமும் தேவ வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறாள் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் அங்க முடிக்கும் பொழுது, தேவனாலே நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டபடியினால் எல்லா மகிமையும் புகழும் எல்லாம் அவருக்கு வரும்படி கிறிஸ்துவே நமக்கு எல்லாவுமானார் என்று சொல்லுகிறார். அதுதாங்க கிருபை. கிருபை என்பது எல்லா மகிமையும் தேவனுக்கு கொண்டு வருவது. ஏன், அங்க மனித செயலே இல்ல, விசுவாசம் மாத்திரம்தான். அதுவும் இலவசமா அவரே கொடுத்துடுறாரு. ஆவியானவரே நமக்குள்ள வந்து அந்த விசுவாசத்தை தருகிறார். அப்ப பாருங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாமே அவர் செய்கிறபடினால எல்லா மகிமையும் அவருக்கு போகிறது. எந்த ஒரு மனிதனும் அதை திருட முடியாது. ஆனா இந்த நியாய பிரமாணத்தின்படி கீழ்ப்படியணும், இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு கிரியைகளை போதிக்கிறவங்க போதிக்கிறதுக்கு காரணம் தங்க சுய மகிமைக்காகன்றார். எங்க சொல்றாரு, கலாத்தியர் 6:14-15 வாசித்து பாருங்க. 13 இருந்து அதை அவங்க சொல்லுவது பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் மகிமை இல்லப்பா, சிலுவை மாத்திரம்தான். அப்படின்னு சிலுவையத்தான் அப்படின்னு சிலுவையில் இயேசு செய்ததுதான் எனக்கு பிரதானம், அதை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொன்னவர் தான் பாருங்க 1 கொரிந்தியர் 2:2 என்ன சொல்றாரு, அவரை அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்தேன், அதையே தான் பிரசங்கம் பண்ணுவேன்றார். அதையா, அதற்குத்தான் என்ன ஊழியனை அழைத்தார், கிருபையை போதிக்க. அதுக்குதான் எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. விசுவாசம் உண்டு பண்ணத்தக்கதாக கிருபையின் சுவிசேஷத்தை சொல்லதான் என்னை அழைத்தார் என்று சொல்லுகிறார். ஆகதான் ரொம்ப அழகா சொல்றாரு, இது மனிதனால் வந்த உபதேசம் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார். கலாத்தியர்ல சொல்றாரு, எந்த மனிதன் மூலமா நான் கற்றுக்கொள்ளல, இயேசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார். அதனாலதான் அவ்வளவு தைரியமாக அவர் சொல்லுகிறார். டைரக்ட் ரெவலேஷன் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் என்றார். அதுதான் கிறிஸ்தவத்துக்கு என்னாச்சு, பவுண்டேஷனாய் இருந்தது இந்த கிருபை என்ற வெளிப்பாடுதான். கிருபை இல்லை என்றால் கிறிஸ்தவமே இல்லை. கிறிஸ்தவமே கிருபையில். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதை சத்ருவானவன் நன்றாக தெரிந்து கொண்டான். இந்த விசுவாசிகள், மறுபடியும் பிறந்தவர்கள் கிருபையை புரிந்து கொண்டார்களானால் தனக்கு உலகத்தில் வேலையே இல்லை, அவங்க எல்லோரும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பார்கள், தன்னை ஓட ஓட விரட்டுவாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆகவேதான்
சத்தியத்தை திருத்தி கலப்படம் பண்ணி சுவிசேஷத்தில் கிரியையும் கொண்டு வந்து விட்டான். நான் நேத்தே சொல்லிட்டேன், அதுல கொஞ்சம் கூட கிரியை இருந்துச்சுன்னா அது கிருபையின் சுவிசேஷம் அல்ல. 100% அவரே அவரே அதுதான் சுவிசேஷம், அதுதான் கிருபை. அதுல கிரியைக்கு இடமே இல்லைன்ட்டார். அதற்கான எக்ஸாம்பிளே அவர் அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். எப்படி யாக்கோபையும் ஏசாவையும் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக தெரிந்து கொண்டார், நல்வினை தீவினை செய்வதற்கு. அந்த மாதிரி அங்க நிறைய காரியங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, தேவனுடைய தீர்மானம் உலக தோற்றத்திற்கு முன்பே கிருபைதான். அதனாலதான் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் என்று சொல்லுகிறார். அதனால உங்களுக்கு எடுத்து வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல பாருங்க. அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பே தேவனுடைய திட்டம், அவருடைய ரத்தம் கிருபாதார பலியாக செலுத்தப்பட்டு நம்மேல் கிருபை பாராட்ட வேண்டும் என்பதுதான் இருந்தது. அங்க என்ன சொல்றார் பாருங்க, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். பாருங்க, அதை எழுதப்படாதவர்கள் அந்தி கிறிஸ்துவை வணங்குவான்றார். இப்போ நம்மெல்லாம் யாரு? அவர் அடிக்கப்பட்ட ஒரே காரணம், அந்த இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாகி ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். வேற காரணமே இல்லை. இது உலக தோற்றத்திற்கு முன்பே அவருடைய தீர்மானம். கிருபை என்பது உலக தோற்றத்திற்கு முன்பே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9, 19 வசனங்களில் 10 வசனங்களை அதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த தேவ கிருபை இப்பொழுது வெளியாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறார். ஆனா நம்ம அந்த கிருபையை விட்டுட்டு இன்னும் கிரியையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? நம்முடைய மனநிலை மாறவில்லை. சிறு வயதிலிருந்து நாம் அவ்வாறு வளர்க்கப்பட்டு விட்டோம். கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த கிரியையை சொல்லிய என்னெல்லாம் அப்படிதான் வளர்த்தாங்க. பாவம் செய்தால் நரகத்துக்கு போவேன்னாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லல. விசுவாசியாதவர்களுக்கு ஆக்கினை என்று சொல்லுகிறார். விசுவாசித்தவர்கள் 2 தான் சொல்றது. வேற ஒண்ணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லல. அங்க நல்லா பாருங்க, யோவான் 3:16, 18, 33 வசனங்கள்ல 5:14 எல்லாவற்றிலும் அதை தான், 5:24 இவைகளில் இதைதான் அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா எதை முக்கியப்படுத்தாமல் எதை முக்கியப்படுத்துகிறார்கள்? விசுவாசத்தை முக்கியப்படுத்தவில்லை. எதை? கிரியையை முக்கியப்படுத்தினார்கள். ஆனால் நாம் வாழ்கிற மார்க்கம் கிரியையின் மார்க்கம் அல்ல. அது கிருபையின் மார்க்கம், விசுவாச மார்க்கம். அத கிறிஸ்தவ வட்டாரத்தில் முக்கியத்துவம் படுத்தவில்லை. கலப்படம் பண்ணினார்கள். ரட்சிப்பதற்கு கிருபை விசுவாசம். அததான் சொல்றாரு கலாத்தியர் 3:3. இவ்வளவு புத்தியினரா? ரட்சிக்கப்படும் போது கிருபை விசுவாசம், இப்ப உங்க கிரியைக்கு போயிட்டீங்களடா, இவ்வளவு புத்தியினரான கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம சபையை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து ஆவியானவர் கேட்கிற கேள்வியும் அதுதான். நீங்கள் இவ்வளவு புத்தியினரா? உங்களால முடியுமா? முடியாதனாலதானே நான் செஞ்சேன். மனிதரால் முடியாததை தாமே செய்யும்படிக்கு குமாரனை சிலுவைக்கு அனுப்பினார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கிருபாதார பலியாக, பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பினார். இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிருபையின் மனநிலையில் வாழ்ந்தாதான் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க் எழுதின சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா, அங்க 23ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிதானே? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லி
தான் சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்தில் விசுவாசித்து அவன் சொன்னால் சொன்னபடியே ஆகும் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவன் வாயை திறந்து என்ன சொன்னானோ அந்த சொன்னபடி ஆகும் என்று சொல்லுகிறார். யார் சொன்னபடி ஆகும்? சங்கீதம் 33 சொல்ல, தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இங்கே என்ன சொல்லுகிறார்? சொன்னபடி ஆகும். அப்போ இந்த கிருபை என்ன பண்ணுகிறது? விசுவாசிக்க வைக்கிறது. விசுவாசிக்க வைக்கிறபடியினால் அவனை தேவனாக வாழ வைக்கிறது. அதை குறித்து தான் வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் கிருபையிலே பலப்பட வேண்டும். தீமோத்தேயுக்கு சொல்லுகிறாரு, 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2:1 சொல்றாரு, தீமோத்தேயுவே கிருபையில் பலப்படு. கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். அததான் அங்க சொல்றாரு. கிருபையிலே அங்க 2 பேதுரு 3:18 நாம் கிருபையிலே வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:41 என்ன சொல்றாரு? கிருபையிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அதே எபிரேய நிருபம் 13:9 கிருபையிலே ஸ்திரப்படுங்கள் என்று சொல்லுகிறார். வளர வேண்டும், பலப்பட வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும். இது நம்மை எதற்கு? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து அந்த விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீங்கள் கிருபையிலே பலப்பட வேண்டும், நீங்கள் கிருபையிலே வளர வேண்டும், கிருபையிலே தான் நிலைத்திருக்க வேண்டும், கிருபையிலே உங்கள் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். இருதயம் கிருபையில ஸ்திரப்பட்டுடுச்சுன்னா இந்த வெற்றி வாழ்க்கை வாழ்வது மிகவும் சுலபம். அதனாலதான் கிருபை என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க கிருபையில ஸ்திரப்படாம உங்க இருதயம் சந்தேகப்படாத உறுதியான விசுவாசத்தோடு இருக்காது. கிருபையில ஸ்திரப்படனால எவ்வளவு அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா நான் என் விரல் விட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்துடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டுமானா நீங்க கிருபையில பலப்பட்டுட்டீங்கன்னா விசுவாசத்துல வாழ்ந்துருவீங்க. ஏன் அது கிருபைனா? விசுவாசம். ஏன் கிருபையில பலப்படாதனாலதான், கிருபையில ஸ்திரப்படாதனாலதான், கிருபையில வளராம கிருபையில நிலைத்திராம வழிவிலகி போறபடினா அப்படிதானே கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுகிறபடினால்தான் இந்த வெற்றி வாழ்க்கை வாழல. எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எங்கடா எங்களை பாக்குறீங்க? இது என்னால உண்டானதுல அவருதுடா. ஒருவேளை அது என்னுடைய நான் சில நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் இருந்தால் எல்லா இடத்திலும் நான் வெற்றி பெய்ய ஐ எம் a human being with doing mistake. ஆனா அவர் தேவன், எனக்காக காரியங்களை நடப்பிக்கிறவர். அதுதானே கிருபை. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? நானே எல்லாம் என்று சொல்லும் பொழுது, கிருபையே எனக்கு எல்லாம் என்று சொல்லும் பொழுது, தவற முடியாதவர் என்னுடைய பதிலாளாக இருக்கிறார். தவறவே முடியாதவர் என் பதிலாளாக இருக்கிறார். எப்பேற்பட்ட நிபந்தனைகளை கொடுத்தாலும் அதை நிறைவேற்றினவர், நிறைவேற்றுகிறவர் என்னுடைய பதிலாளாக இருக்கிறார். தேவனே அந்த கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. நான் அதனாலதான் சொல்றேன், இருதயம் எதுல ஸ்திரப்படணும்? பழைய உடன்படிக்கையில நிபந்தனைகள் இருந்தது. ஆனால் கிருபையாகிய கிறிஸ்து சிலுவைக்கு சென்று அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றினார். அதனாலதான் அங்க 10ஆம் அதிகாரம் ரோமர்ல என்ன சொல்றாரு? 4ஆம் வசனத்துல அது பூரணமாக நம்மில் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லுகிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவுன்னு போட்டிருக்கு. சரியான டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா நிறைவேறுது என்றுதான் சொல்லப்படுகிறது. அதைதான் ரோமர் 8:4 சொல்றாரு. 8:3 சிலுவையில் என்ன செய்தார் என்று சொல்லி அந்த நிறைவேறுதலை 8:4 சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப யோசித்து பாருங்க, நியாயப்பிரமாணம் போட்ட நிபந்தனை எல்லாம் எனக்காக ஒருவர் சிலுவையிலே செய்து முடித்தார். அதுதாங்க கிருபை. அதுதாங்க கிருபை. கிருபை என்ன பண்ணது? அந்த நிபந்தனைகளை
அந்த நிபந்தனைகள் தான் என்னை தகுதிப்படுத்தும். அங்க என்ன வாசிக்கிறோம்? உபாகமம் 28ல இவைகளின்படி செய்ய, எல்லா இடத்திலும் அங்க வரும். உபாகமத்தில் கவனமாய் இருந்தாயானால், இப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நீங்க யாத்ராமத்துக்கு வாங்க. அங்க 19ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அநேக காரியங்களை காமிக்கலாம். ஆனா நேரம் இல்லாதனால சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஏன்? உங்க மனம் கிருபையில ஸ்திரப்படணும், பலப்படணும்ன்றது எப்படின்றத காண்பிக்கிறேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 19ஆம் அதிகாரத்துல என் வாக்கை கேட்டு உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவங்க நீங்க சொன்னபடி எல்லாம் செய்வோம் அங்க சொல்லிடுறாங்க. அதனாலதான் பிரச்சனை. அவங்க வாயில தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் செய்வீர்களானால், கை கொள்வீர்களானால். அங்க ஒரு நிபந்தனை சொல்லப்படுகிறது. இதை திரும்ப திரும்ப நம்ம பார்க்கலாம். அங்க உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல அதை சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரத்திலையும் அதை சொல்லுகிறார். அதை திருப்பியும் ரொம்ப அழகா சொல்றது பாத்தீங்கன்னா, உபாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அவர் என்ன சொல்றார் பாருங்க. 17ஆம் வசனத்துல அவர் வழிகளில் நடந்து கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்தை, இதேதான் அங்க சொன்னதை திரும்ப கீழ்ப்படுவேன் என்று வாக்கு கொடுத்தாய், சொல்லி இருக்கிறபடி கட்டளை எல்லாம் கை கொண்டால் சொந்த ஜனமாய் இருப்பாய். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியிலும் புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமையில் உன்னை சிறந்திருக்க செய்வேன் என்று நான் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு நீ பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். ஆனா அதேதாங்க 28ஆம் அதிகாரத்திலையும் பாருங்க, ஆரம்பத்திலேயே அதை சொல்லிடுறாரு. அதை நான் உங்களுக்கு படிச்சிடறேன் பாருங்க. இந்த கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையை செவி கொடுத்தால் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வரும். அப்ப பாருங்க, செவி கொடுத்து கை கொள்ளும் பொழுது இவையெல்லாம் வரும். அதை திருப்பி அங்க 14ஆம் வசனத்துல சொல்லுவார் பாருங்க. அவைகளுக்கு செவி கொடுத்தால், அப்படிதானே, அவை அதுல 14 விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரை கை கொள்ளவும் நடக்கவும் செவி கொடுத்தால் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார் என்று சொல்லுகிறார். எப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது? அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. 9ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது உன்னை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். திரும்ப திரும்ப அங்கு சொல்லுவதெல்லாம் நிபந்தனைகள். இன்னைக்கு அதேதான். நான் கூட என் 3ஆம் மகன் கல்யாணத்தோட அங்க ரிசப்ஷன்ல ஒரு பாஸ்டர் வந்தார், பெண் வீட்டார்ல இருந்து. அவர் இப்படிதான் சொன்னார், ஆசீர்வாதம் எல்லாம் பேசுறாங்க. ஒரு பெரிய போதகர் அவர், எனக்கு நல்லாவே தெரியும். சிறு வயதில இருந்து நாங்க ஒரே ஏரியால இருந்தவங்க. அவ்வளவு தூரத்தை எனக்கு நல்லா தெரியும். அங்க சொல்றாரு, ஆசீர்வாதம் சொல்றாங்க. தம்பி, முதல்ல கீழ்ப்படிந்தாதான் மேல்படிக்கு போக முடியும். ஒரு காயினுக்கு 2 பக்கமும் இருக்கு. அந்த கீழ்ப்படி இருந்தாதான் ஆசீர்வாத படிக்குள்ள போக முடியும்னார். என்னால அங்க உட்கார முடியல. என் மகனுடைய கல்யாணம், 3ஆம் மகனுடைய கல்யாணம். பாஸ்டர் அப்படின்ட்டார். எனக்கு அவர் நல்லா தெரியும், இல்லைன்னு சொல்லல. எல்லாரும் அப்படி பாக்குறாங்க. அப்புறம் முடிஞ்சதும் வந்தாரு. எங்க அப்பா பேரை சொல்லி, மகாராஜா மகனே, என்ன பெரிய சவுண்ட். அப்பாவட்ட எல்லாம் சொன்னேன். சம்பந்தம் இல்லாம பேசுறீங்களே பாஸ்டர், இவ்வளவு பெரிய காங்கிரிகேஷனுக்கு முன்னாடி. வேதம் என்ன சொல்லுது? நிபந்தனைகள் நீக்கப்பட்டது. நாம் புது உடன்படிக்கையின் கீழே இருக்கோம். நம்ம தனியா பேசணும் தம்பின்ட்டு போயிட்டாரு. நான் ஏன் இதை சொல்ல வரேன், பெரிய பெரிய போதகர்களாய் இருந்தாலும் அவங்க மனநிலை இன்னும் அந்த நிபந்தனை உள்ள உடன்படிக்கையில் நாம் வாழ்கிறோம் என்று நினைக்கிறார்கள். நான் ஏன் இதை எடுத்து வாசனா, புது உடன்படிக்கையில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. பவுலடிகளார் என்ன சொல்றாரு, பேதுரு என்ன சொல்ற, முதல்ல பேதுரு என்ன சொல்றாரு பார்ப்போம். பவுலடிகளாரோட பேதுரு அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றதே எனக்கு புரியாததா இருக்கு. கல்லாதவர்கள் அதை புரட்டுறாங்க
ஆனா அது மெய்யான கிருபைதான் சொல்றத பாக்குறோம். அவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்ன சொல்றாரு பாருங்க. 5ஆம் வசனத்துல தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு, இங்க ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு பாருங்க. அத சொல்லிட்டு என்ன சொல்றாரு, விசுவாசிக்கிறன்னு தான் 2 இடத்துலயும் சொல்றாரு. 6ஆம் வசனத்திலையும் 7ஆம் வசனத்திலையும் அதான் சொல்றாரு. விசுவாசிக்கிறது தான் அங்க எம்பசைஸ் பண்றாரு. அத சொல்லிட்டு தான் அவர் 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக, அதேதான் ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்த ஜனங்கள். என்ன அழகா சொல்றார் பாருங்க. அங்க சொன்னதுக்கு இங்க சொன்னதுக்கு என்னங்க வித்தியாசம்? நிபந்தனை இல்லை. அங்க நிபந்தனை கை கொண்டாயானால், செய்தாயானால், அவைகளின் கேட்டு அவைகளின் பை செய்ய கவனமாய் இருந்தாயானால், இங்க அதெல்லாம் நீக்கப்பட்டதுங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து படிச்சு பாருங்க. இவைகள் எல்லாம் இங்கு நீக்கப்பட்டது. இப்போ நம்ம யாரா? பரிசுத்த ஆசாரிய கூட்டம். நீங்க கீழ்ப்படிந்தபடினாலயா? நீங்க பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஜனம், அவருக்கு சொந்த ஜனம். நீங்க எல்லா கட்டளையும் கீழ்ப்படிந்தனாலயா? இல்லங்க, இல்ல. அவர் என்னை தகுதிப்படுத்தினாரே, எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்றினாரே, அவராலே. ஆகதான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்றாரு. அதனால சொன்ன பழைய உடன்படிக்கை எப்பொழுதுமே நம்முடைய குறைகளையும் பாவங்களையும் காண்பித்தது. புது உடன்படிக்கை நாம் எவ்வளவு சம்பூரணம் பரிபூரணம் உள்ளவர்களாய் ஒரே பலியினாலே என்றென்றுமாய் பூரணப்படுத்தினாரே, அந்த பூரணத்தை காண்பிக்கிறது. இங்க குறைவை காண்பிக்கவில்லை, பூரணத்தை காண்பிக்கிறது. நீங்க பாருங்க, பரிசுத்த ஜாதின்னு சொல்லும் பொழுது பவுலடிகளார் என்ன சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு 6ஆம் அதிகாரத்துல, உங்களில் சிலர், அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீங்க இப்படி பொருளாசைக்காரர், வெறியர், அவங்க எல்லாம் ஒரு லிஸ்டே சொல்றாரு. சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்போ? கிருபையை விசுவாசிப்பதற்கு முன்பாக. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். என்ன ஆக்கப்பட்டுட்டோமா? பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். நம்ம இப்ப பரிசுத்த ஜாதி, பரிசுத்தம் அவருக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். அதாவது அங்க நிபந்தனையோடு, புதிய உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை, கிருபையின் சுவிசேஷத்தின் கீழ் அந்த நிபந்தனைகள் நீக்கப்பட்டது. இது ஸ்ட்ராங்கா மனசுல வரணுங்க. அப்பதான் கிரியையின் மனநிலை போய் கிருபையின் மனநிலை வரும். இந்த கிரியையின் மனநிலை இருக்கிறதுனாலதான் இருதயம் ஸ்திரப்பட மாட்டேன்றது. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சந்திரசிங், நீ போகும் இடமெல்லாம் உனக்கு வெற்றி, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். உடனே என் மனம் என்ன சொல்லும்? பழைய உடன்படிக்கையில இவைகளின்படி செய்ய கவனமாய் இருந்தால் நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்க பண்ணுவார், உனக்கு பரிபூரண நன்மை கட்டளையிடுவார். ஆனா புது உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா, அது ஈவாக, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து ஈவாக நமக்கு கொடுக்கிறார். என் வாழ்க்கையில எதுவுமே குறைவுபடக்கூடாது அப்படின்னா அங்க என்ன சொல்றாரு? எல்லாம் உனக்கு பரிபூர்ணமா இருக்கிறதுக்கு நீ கீழ்ப்படியணும், அவைகளின்படி செய்யணும். நிபந்தனை இங்க என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்கும்படி
யூ மஸ்ட் டூ 1 2 3 4 5 6 சொல்றாரா? இல்லங்க. நிபந்தனைகள் நீக்கப்பட்டது. சகலவித கிருபையை பெருக்கி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கிருபைதாங்க செய்து. கிருபைதான் செய்து. அதே பாருங்க 28ஆம் அதிகாரத்துல ஆசீர்வாதத்தின் பட்டியலும் சாபத்தின் பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க முதல் 14 வசனத்துல நாம் தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து அவைகளில் கீழ்ப்படிந்து நடக்கிறபடினால் ஆசீர்வாதங்கள் வரும். அப்போ அங்க நிபந்தனை என்ன? நிபந்தனை உன்னுடைய கீழ்ப்படிதல். இங்க என்ன சொல்றார் பாருங்க. எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்துல என்ன சொல்றாரு? புது உடன்படிக்கையில கிறிஸ்துவுக்குள், அப்படிதானே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்ணாராம்? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதிப்பார். 1 2 3 4 5 செஞ்சினா ஆசீர்வதிப்பார்னு சொல்லல. இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் சொல்லல. இவைகளின்படி செய்ய கவனமாய் இருந்தால் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் அப்படி சொல்லல. ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நோ நிபந்தனை, நோ நிபந்தனை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிபந்தனைகள் நீக்கப்பட்டது. அதனாலதான் அங்க கலாத்தியர் 3 ஆசீர்வாதத்தை குறித்து கலாத்தியர்ல அவங்க ஆசீர்வாதத்தை அங்க கிரியையினால சம்பாதிக்க முயற்சிக்கிறத பார்த்துதான் முட்டாள்களேன்னு சொல்லிட்டு அந்த 3ஆம் அதிகாரம் முழுவதும் தயவுசெய்து நீங்க திறந்த மனதோடு உட்கார்ந்து வார்த்தையா தியானிங்க. நேத்தே உங்களுக்கு சொன்னேன், கிரியைக்காரர்கள் எல்லாரும் சாபத்தில் இருக்காங்க. ஏன்? தான் கிரியைனால முடியாது. ஏன்? என் இருதயம் ஸ்திரப்படாதுங்க. என் இருதயம் ஸ்திரப்படாது. ஏன்? என் இருதயமே என்னை குற்றப்படுத்தும். அங்க 1 யோவான் 3 20 21 சொல்றாருல, நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்தினால் தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம் வராது. அந்த நிச்சயம் குற்றப்படுத்தாது இருந்தாதான் வரும். அப்ப எப்பங்க எனக்கு குற்றமில்லாத இருதயம் வரும்? நான் நிபந்தனையை நிறைவேற்றணும்னா குற்றமுள்ள இருதயம் தான் வரும். ஏன்? நான் குறைவுள்ள மனிதன். நான் எவ்வளவு முயற்சித்தாலும் ஏதாவது ஒண்ணுல விட்டுடுவேன். ஆனா ஒண்ணுல விட்டாலும் எல்லாமே போச்சுட்டாரு. அங்க அப்படித்தானே சொல்றாரு. கலாத்தியர் 3 10 11 12 வசனங்களை வாசித்து பாருங்க என்ன சொல்றாருன்னு. அப்ப பாருங்க, சாபத்துக்குள்ளதான் இருப்போம். ஆனா அங்க 13ல என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா. சிலுவையில் தூக்கப்பட்டவன் எவனும் சாபம் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொண்டார். ஐயா, அந்த கீழ்ப்படியாமையினால் வந்த சாபத்தை நீங்களாக்க அவரே என் கீழ்ப்படிதல் ஆனது மாத்திரமல்ல, அதற்கு நீங்களாக்க என் கீழ்ப்படியாமையின் சாபத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. என் கீழ்ப்படியாமை பாவத்தை மாத்திரமல்ல, என்னுடைய பதிலாளாக என் கீழ்ப்படியாமையின் விளைவாகிய சாபம், பாவத்தின் விளைவாகிய மரணம், பாவத்தின் விளைவாகிய வியாதி, சாபம் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு எதை கொடுக்கிறாராம்? அவருடைய கீழ்ப்படிதலையும் அவருடைய கீழ்ப்படிதலின் விளைவையும் எனக்கு தருகிறார். இப்போ என்னுடைய கீழ்ப்படிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கிருபையில் வாழ்கிறபடியால் கிருபை என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவே என் கீழ்ப்படிதல். அப்படித்தானங்க அர்த்தம். அவரே என் பரிசுத்தம். 1:30 என்ன சொல்லு, 31 என்ன சொல்லுது? 1 குறைஞ்சல்ல. அவரே என் நீதியானார், அவரே என் மீட்பானார், அவரே என் பரிசுத்தமானார், அவரே என் ஞானமானார். அப்படின்னு அவர் தான் என்னுடைய கீழ்ப்படிதல். என்னுடைய தகுதி அவருடைய கீழ்ப்படிதல். என்னுடைய தகுதி இயேசு. அதுதாங்க கிருபையின் மனநிலை. அவருடைய கீழ்ப்படிதலையும் அந்த கீழ்ப்படிதலின் விளைவையும் எனக்கு தந்து, என்னுடைய கீழ்ப்படியாமையும் அந்த கீழ்ப்படியாமையினால் வந்த சாபங்களையும் அவர் சிலுவையிலே எடுத்துக்கொண்டார். அந்த எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றம் நடந்ததில்ல, அததான் கிருபை என்று சொல்லுகிறோம். அந்த கிருபையின் மனநிலையிலே வாழ வேண்டும். அப்போ என் இருதம் கிருபையில ஸ்திரப்படணும்னா எப்பந்தான் ஸ்திரப்படும்? இத கிருபையை குறித்த வெளிப்பாடு.
இது என்னுடைய தகுதி அல்ல, என்னை ஒருவர் தகுதிப்படுத்தி விட்டார். என்னுடைய கீழ்ப்படிதல் அல்ல, மற்றொருவருடைய கீழ்ப்படிதல் என் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. அதுதானங்க வேதம் சொல்லுது. அங்க பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல டைம் ஓடுது. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, புது சிருஷ்டின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, 19ஆம் வசனத்துல, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், he was not imputing sin அப்படின்னா என்னங்க, அவங்க கீழ்ப்படிதலை எண்ணாமல். சாதாரண லாங்குவேஜ்ல உங்களுக்கு சொல்றேன், அக்கிரமம் பாவம் அதெல்லாம் வேணாம். அவர்களுடைய கீழ்ப்படிதலை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை எப்படி ஒப்புரவாக்கினார்? நம்முடைய கீழ்ப்படிதலை அவர் மேல வைத்து, அவர் கீழ்ப்படிதலை நமக்கு தந்தபடியால் நம்முடைய பாவங்களை அவர் மேல வைத்து நம்மை நீதிமானாக்கி விட்டான்றார். அப்போ பாருங்க, தேவன் நம்மை இப்ப எவ்வாறு பார்க்கிறார்? எல்லா பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்தவர்களாக நம்மை பார்க்கிறார். ஏன்? இயேசு அப்படிதானே, மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். till his death he obeyed every commandment. எதற்காக? அவருக்கா? எனக்காக, என் பட்சத்தில். அப்ப பாருங்க, அததான் சொல்றாரு, அவருடைய கீழ்ப்படிதலை என் கணக்கில் வைத்து தேவனோடு என்னை ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்கலின் ஊழியத்தை சந்தான் சொல்லிட்டு தான் பாவமாக்கினார்னா என்ன அர்த்தம்? என் கீழ்ப்படியாமைய அவர் மேல போட்டாரு, அதுதான் பாவமானது. என்ன நீதியாக்கினான்னு என்ன அர்த்தம்? அவருடைய கீழ்ப்படிதலை என் மேல போட்டுட்டாரு. இப்படிதான் என்ன தேவனோடு ஒப்புரவாக்கினாரு. இத நான் தியானித்து தியானித்து என் இருதயம் நிரம்பிச்சுன்னா, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் என் இருதயத்துல சந்தேகமே இருக்காது. என் இருதயம் விசுவாசம் உள்ள இருதயமா இருக்கும். அவிசுவாசம் உள்ள இருதயம் இல்ல. அந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் வரதற்கு காரணம், நான் கிரியை கீழே, நியாய பிரமாணத்துக்கு கீழே போறனாலதான். நான் கிருபையின் பிரமாணமாகிய புதிய பிரமாணம், இயேசுவின் ரத்தத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை கீழே இருந்தனா என் இருதயம் அலசல் படாது. ஏன்? ஏதோ ஒரு காரியத்தை என்னுடைய பலத்துல, என்னுடைய திறமையில, என்னுடைய கீழ்ப்படிதலில நான் செய்கிற காரியத்தினால நடக்கும்னா மனசுல ஒரு கலக்கம் வரும். என்னால முடியுமா? யோசபாத்திட்ட சொல்றாரு அங்க 2 நாளாம் 20, நீங்க தரித்து நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்ன்றார். முடியுமா? ஐயா, ராஜாக்கள் அவ்வளவு பெரிய கூட்டம், அதனாலதான் முதல்லயே ஆண்டவர்கிட்ட அவன் புலம்புறான், அந்த ஜெபத்தை பாருங்க, இப்படி வந்துட்டாங்களேன்னு. ஆனா இப்ப அவங்க தைரியமா அங்க பாடகர் அனுப்பி போறதுக்கு காரணம் என்ன? அங்க சொல்லிட்டாரு, நீ இல்லடா, நீ இல்ல, யுத்தம் உங்களுடையது அல்ல, அப்படித்தானே, கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்வான்ட்டாங்க. இப்போ அவங்க டோட்டலி ரிலாக்ஸ், தெளிவா ஆண்டவர் பேசிட்டாரு, நீ ஒண்ணுமே பண்ண வேணாண்டா. அங்க சொல்றாருல, யாத்ராகமத்துல மோசே அந்த செங்கடலுக்கு முன்பாக, நீங்கள் சும்மா நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஏன்? உங்களுக்கு இனி வேலை இல்லைன்ட்டாங்க. அதனாலதான் அந்த விசுவாசம் அவர்களுக்கு வந்தது. இல்லைன்னா செங்கடலுக்குள்ள நடக்கிற விசுவாசம் வருமா? அந்த ரேமா வேர்ட் வருது, அது விசுவாசத்திறது. இருதயம் ஸ்திரப்பட்டது தேவனுடைய வார்த்தையில. இங்கேயும் யோசபாத்து. அதனாலதான் அங்க சொல்றோம். அப்போ நமக்கு கலக்கம் வராம, பயம் வராம, சந்தேகம் வராம இருக்கணும்னா அது என்னை சார்ந்ததா இருந்தா கலக்கம் கட்டாயம் வரும், பயம் வரும், அவிசுவாசம். ஏன்? என்னால முடியுமான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும், பயம் வரும். ஏன்? அவ்வளவு பெரிய சேலஞ்ச நான் மீட் பண்ணணும். என்ன சேலஞ்சு? நான் சொன்னபடி ஆகும். வியாதிய பார்த்து போனா போகணும், செத்த சரீரத்தை உயிரோட வானா வரணும், காற்றையும் கடலையும் இறையாதனா இறையாம இருக்கணும். என் சரீரத்தை பார்த்து நீ வலிக்குன்னு சொல்லாத, வாய மூடுனா அது வாய மூடணும். அது வியாதின்னு சொன்னா இல்ல நான் சுகம், நீ வாய மூடுனா அது வாய மூடணும். நான் சொன்னபடி ஆகும். எப்போ அந்த உறுதி வரும்? அது என்னை சார்ந்ததா இருந்தால் அந்த சரீரமே என்னை பார்த்து சிரிக்கும். ஆனா இப்ப என்ன சார்ந்தது அல்ல. எதை சார்ந்தது? அவரை சார்ந்தது. அவர் அவர்
இதுக்கெல்லாம் என்னை தகுதிப்படுத்தினவர் யார்? அவர். அவர் என்னை தகுதிப்படுத்தினபடினால என் மனசுல ஒரு அலசலே இல்ல. என் மனசுல ஒரு கவலையும் இல்ல, பயமும் இல்ல, திகிலும் இல்ல. ஏன்? இட் இஸ் நாட் மை ஜாப். த கிரேட்டர் ஒன், உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அவருடைய வேலை அது. அதனால சொல்றேன், அங்க எனக்கு நிபந்தனையே இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த அவிசுவாசம் இல்லாத விசுவாசம் உள்ள உண்மையும் நன்மையுமான இருதயம் வருகிறது. முழு நிச்சயம் உண்டாகிறது. ஃபுல் பர்சுவேசிவ்னஸ், அப்படிதானே? முழு நிச்சயமாய் நம்பி, ஆபிரகாம்ல அப்படிதானே? எப்போ? கிருபை மேல சார்ந்து கொண்டபடினால. நீங்க கிருபையில இருதயம் ஸ்திரப்படலைன்னா விசுவாச வாழ்க்கை வாழவே முடியாது. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை தான். ஏன்? அது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம்? அங்க கிரியையை கொண்டாடுறனால தான் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேனுது. ஐயா, கிருபைக்கு ஆப்போசிட் கிரியை, அப்படித்தானே சொல்றாரு. கொஞ்சம் கிரியை இருந்தாலும் அது கிருபை இல்ல. அதே தான் இங்க விசுவாசத்திலையும் சொல்றாரு. விசுவாசத்துக்கு ஆப்போசிட் அவிசுவாசம்னா நீ கிரியையை சார்ந்து கொள்கிற காரணம் தான் சொல்ற. அப்ப இருதயம் எப்பொழுது ஸ்திரப்படும்? எனக்கு நிபந்தனையே இல்லை, நிபந்தனையே இல்லை. கிருபையினாலே நான் பரிசுத்தவான், கிருபையினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கிருபையினாலே நான் பரிசுத்த ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், நான் சொன்னபடி. அப்போ கிருபையில என் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும், பலப்பட வேண்டும். கிருபையிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். கிருபையில நிலைத்திராம கொஞ்சம் கிரியைக்கு போனாலும் கிருபையில இருந்து விழுந்துட்டான்றாரு. ஆனா இவங்க போதிக்கிறதெல்லாம் என்ன? பாவம் செஞ்சா கிருபையில இருந்து விழுந்துட்டேன்றாங்க. வேதம் அப்படி சொல்லலங்க. உங்க கிரியையினால நீங்க நீதிமானாக தேவனை பிரியப்படுத்த விரும்பினீங்கன்னா, ஆசீர்வாதத்தை பெற விரும்பினீங்கன்னா, நீங்க கிருபையை விட்டுட்டீங்க, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்ற. கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாமே கிருபைதாங்க. அப்போ அந்த கிருபையில ஸ்திரப்பட வேண்டும் என்று அங்க சொல்றாரு எபிரேயர் 13:9. கிருபையில பலப்பட வேண்டும் என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். அங்க அந்தியோகிய சபையில பவுலடிகளார் அந்த புறஜாதிகள் அவரிடத்துல கேட்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னடா பண்ணணும்னு. நீங்க கிருபையில நிலைத்திருந்தா போதுன்றாரு. நீங்க என்ன செய்யணும்னு ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் கிருபையில நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் பவுலடிகளார். இது பேதுரும் 2 பேதுரு 3:18 முடிக்கும் பொழுது, நீங்க கிருபையில வளரணும். யூ மஸ்ட் grow in it என்றார். கிருபையில வளர வேண்டியது நம்ம. அப்ப எப்படிங்க கிருபையில வளர முடியும்? ஒரே வார்த்தை தான். இரவும் பகலும் இந்த கிருபைகளை குறித்து நீங்க தியானம் பண்ணணுங்க. புது உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது என்ற தியானம் பண்ணணும். சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது, அது உங்களுக்கு பிரதானமாய் இருக்க வேண்டும். இருதயத்துல ஓங்கி காணப்பட வேண்டும். அப்போ மற்ற கிரியையின் எண்ணங்கள் உலகத்தில் வாழ்றபடினால டூ குட் கெட் குட், அது உலகத்தின் மார்க்கம், கர்மா, அது இருக்கும். ஆனா அதை ஓவர் கம் பண்ண நம்முடைய மனநிலையை மாற்ற இந்த தியானம் பண்ணும் பொழுது, தியானம் என்று சொல்லும் பொழுது நான் எதை சொல்றேன்? அங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 22 வசனத்துல அதை ரொம்ப அழகா சொல்றார். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. என்ன சொல்லுது? நிபந்தனைகள் நீக்கப்பட்டது, புது உடன்படிக்கையின் கீழே இருக்கிறாய், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நினையாதிருப்பாய், இயேசுவே உனக்கு நீதியானார், பரிசுத்தமானார், வெற்றியானார், சுகமானார், எல்லாமானார், அவருக்குரியதெல்லாம் உனக்குரியது, அவரை பற்றிய உண்மை உன்னை பற்றிய உண்மை. ஏன்? அவரோடு நீ இணைக்கப்பட்டு ஒரே அவையாயிருக்கிறார். இது புது உடன்படிக்கை சொல்லுகிறது. இதை கவனி என்று சொல்லுகிறார். அதற்கு உன் செவியை சாய். ஆனா பிரச்சனை எல்லாம் என்ன? நம்ம செவியில உள்றதெல்லாம் இந்த கிரியைக்காரர்கள், லா பிரீச்சர்ஸ் உங்க ஒர்க்ஸ கொடுத்தே பிரசங்கம் பண்றாங்க, அதையே கேட்கிறோம். அதை கேட்க கூடாதுன்றாரு. அது நீங்க தான் சூஸ் பண்ணணும். நான் அதுல உறுதியா இருக்கேன். ஏன்?
இயேசு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும், வேதம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது என் வாழ்க்கையில நான் வாழ்த்து. அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் ஒன்று கூட நான் அனுபவிக்காம விடல, எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில அனுபவித்த. யோசுவா சொல்றான்ல, அந்த இடத்துக்கு நான் வர வேண்டும். ஏன்? யோசுவாவுடைய சீக்கிரட்டே யோசுவா 1:8 தான். அது அவன் வாயை விட்டு பிரியாது இருந்தது, இரவும் பகலும் தியானம். அதனாலதான் அவன் என்ன பண்றான்? சூரியனையும் சந்திரனையும் பார்த்தவனால் பேசி நிறுத்த முடிந்தது. எப்படி அந்த விசுவாசம் வந்தது? வேத வார்த்தை அவன் இருதயத்துக்குள் செல்லும் பொழுதுதான். நமக்கும் அதே தாங்க. இரவும் பகலும் இந்த கிருபையின் வார்த்தைகளை, கிருபையின் வார்த்தை தான் விசுவாசத்தை உண்டு பண்ணும். நேத்தே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நியாயப்பிரமாணத்தை கேட்கறதுனால விசுவாசம் வராது, நீதி வராது, ஜீவன் வராது. ஆனா கிருபையின் உடன்படிக்கை ஆகிய சுவிசேஷத்தை கேட்பதினால் நீதி வரும், ஜீவன் வரும் என்று அவர் சொல்லுகிறார், வெற்றி வரும் என்று சொல்லுகிறார், வாழ்க்கை அற்புத வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம கேட்கிறதில் கவனமா, அப்பதான் கிருபையில பலப்பட முடியும். நீங்க இன்னும் நியாயப்பிரமாண போதகர்களை கேட்டுக்கொண்டிருந்தா கிருபையில பலப்பட முடியாது, ஸ்திரப்பட முடியாது, நிலைத்திருக்க முடியாது, வளரவும் முடியாது. கிருபையில கட்டாயமா வளரணும். இயேசுவே கிருபையில் வளர்ந்தான் வேதம் சொல்லுதுங்க. அங்க லூக்கா 2:40 என்ன சொல்றாரு? கிருபை அவரோடு இருந்தது என்றார் பிறப்பிலேயே. அங்க 52 வரும்போது என்ன சொன்னாரு? அவர் கிருபையிலே வளர்ந்தார். அதுக்கப்புறம் பாருங்க 4 அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தையை பார்த்து அவருடைய வாழ்க்கையே கிருபையின் வாழ்க்கையாய் மாறுது. அதுக்கப்புறம் எல்லாமே அவர் கிருபைனா என்ன? நேத்தே உங்களுக்கு சொன்னேன், I can do nothing of my own soul. என்னில் தானே நான் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிதானே? நானும் பிதாவும் ஒன்றாய், டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் த இன்டோலிங் காட். அதுதான் கிருபையின் வாழ்க்கை, விசுவாசத்தின் வாழ்க்கை. இல்லது இன்னொரு விதத்துல சொல்ல போனா ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, கிருபையின் ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான். அததான் அவர் அங்க சொல்றார். அப்ப பாருங்க, இது எல்லாவற்றிலும் பிரதானமாக நம்ம மனதில் வர வேண்டியது என்னங்க? இப்பொழுது என் கீழ்ப்படிதல் அல்ல, அவருடைய கீழ்ப்படிதல் என் கணக்கிலே வரவை. இதுதாங்க கிருபையில ஸ்திரப்படுறதுடைய கீ மெசேஜே அதுதான். என்னுடைய கீழ்ப்படிதல் அல்ல, அவருடைய கீழ்ப்படிதல். நிபந்தனைகளை எல்லாம், கீழ்ப்படிதலின் நிபந்தனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றி அதை என் கணக்கிலே தந்து விட்டார். அவர் நிறைவேற்றி என் கணக்கிலே தந்து விட்டார். இதை நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? புது உடன்படிக்கையில சொல்லும் பொழுது நான் அநேக காரியங்களுக்கு வாசித்து காமிச்சேன். ஒண்ணுல கூட அங்க சொல்லப்பட்ட நிபந்தனை இங்க நிருபங்களிலே சொல்லப்படவில்லை. ஏன் சொல்லப்படவில்லை? அவைகள் நீக்கப்பட்டது. ஆண்டவர் அதனால சொன்னாரு, இட் இஸ் finished. ஆண்டவர் முடித்தது. நீங்க யாருங்க ஓபன் பண்றது? நீங்க யாரு ஓபன் பண்றது? he said it is finished. முடிந்தது. நிபந்தனையின் வாழ்க்கை முடிந்தது. பழையவைகள் ஒளிந்தது, எல்லாம் புதிதாயின. இப்போ இந்த புதிய இதுல இந்த நிபந்தனைகளை எனக்காக நிறைவேற்றினார். அதைதான் கிருபை என்று சொல்லுகிறோம். எங்களுடைய தகுதி எங்களால் உண்டாயிராமல், வேதத்தை சொன்னா எங்களுடைய கீழ்ப்படிதலால் உண்டாயிராமல், எங்களுடைய கிரியையினால் உண்டாயிராமல், மற்றொருவருடைய கிரியையினால் உண்டாயிருக்கிறது, மற்றொருவருடைய கீழ்ப்படிதலினால் உண்டாயிருக்கிறது. It is based not on our actions, not based on our obedience, not based on our performance. It is based on Jesus Christ obedience, his action, his performance. அவர் செய்து முடித்த கிரியை, என்னுடைய கிரியை அல்ல. அதுதாங்க கிருபை. அந்த கிருபையில பலப்படணும், ஸ்திரப்படணும், உறுதியா நிக்கணும், நிலைத்திருக்கணும், அதுல வளரணும் என்று சொல்லுகிறார். அதற்கு வேற வழியே இல்லை, ஒரே வழிதான், இரவும் பகலும் தியானம். அது உன் வாயை விட்டு, உன் கண்களை விட்டு, உன் செவியை விட்டு இந்த கிருபையின் சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆனா பிசாசு என்ன பண்றான்? நீங்க அதை கேட்க கூடாது என்பதற்குத்தான்
சபையில அதை தவிர்த்து வேற எல்லாவற்றையும் போதிக்கிறாங்க. அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஒண்ணுதான். சுவிசேஷ படைமுயற்சி கூட்டம்னு வைப்பாங்க. அது ஆனா வெற்றி வாழ்க்கை கூட்டமும் சுவிசேஷம் தான்றத சொல்ல தவறுறாங்க. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதும் சுவிசேஷம் தான் என்பதை சொல்ல தவறுறாங்க. எல்லாமே சுவிசேஷம் தாங்க. நீங்க எதை கேட்கிறீங்க? கிருபையை கேட்டீங்கன்னா, சுவிசேஷத்தை கேட்டீங்கன்னா, நீங்க என்னவா இருக்கீங்கன்னு சொல்லும். அதை பார்த்து 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 அந்த சாயலாக மாறுகிறோம். அந்த விதையை விதைத்து இருதயத்துல புது உடன்படிக்கையின் கிருபையின் வார்த்தைகளை விதைத்து என்ன பண்றோம்? அதை நம்முடைய வாழ்க்கையில முளைத்து கனி கொடுக்க வைக்கிறோம். நோ அதர் வேங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க விதைக்கிறவன் ஓமை என்ன சொல்றாரு? கேட்கிறவன் ஓமை. அங்க பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட 15, 16 தடவை அந்த திரும்ப திரும்ப ஹியரிங் 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 திரும்ப வருது, கேட்கிறது. ஏங்க அங்க அதுதான் இம்பார்ட்டன்ஸ் கிறிஸ்தவ வாழ்க்கையில. நீ எதை கேட்கிறியோ அதுதான் உன் விசுவாசம். நியாயப்பிரமாணத்தை கேட்டுக்கொண்டிருந்தா உனக்கு விசுவாசமே இருக்காது. அது கேட்பதற்காக கொடுக்கப்படல, அதன்படி செய்யணும். அததானே நேத்து வாசித்த ரோமர் 2:13. அததான் சொல்றேன். ஆனா சுவிசேஷம் கேட்பதற்கு, கேட்பதினால் விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தில் வாழ்வதுதான் புதிய உடன்படிக்கை. விசுவாசத்தினாலே பிழைப்பான், கிரியையினால் பிழைப்பான் எங்கேயும் சொல்லல. ஆனா இன்னும் கிரியையினால் பிழைக்கிறத தான் போதிக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், கிருபையில பலப்பட வேண்டுமானால் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லுவதுதான் கிருபையின் சுவிசேஷம். நான் அதை தான் பிரசங்கிப்பேன் பவுலடிகளார் சொல்றாரு. வேற ஒன்றையும் அறிய மாட்டேன்னு சொல்றார். அததான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொன்ன, அதுல கலப்படத்துக்கே இடம் கொடுக்கலன்றாரு. கலப்படம் வந்தனாலதான் கலாத்திய நிருபத்தில் அவ்வளவு ஸ்ட்ராங்கா கலாத்தியருக்கு எழுதினார். கலப்படத்தை விடாதீங்க, கிருபையும் கிரியையும். இன்னைக்கு அதான் சொல்றாங்க, லெட்ஸ் பேலன்ஸ் பிரதர், போத் கிரேஸ் அண்ட் ஒர்க்ஸ். இட் cannot be, சேர்ந்து இருக்க முடியாது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, கிருபையும் கிரியையும் சேர்ந்து இருக்க முடியாது. அங்க சாராவ கிருபையாகும், அந்த அடிமை பெண்ண என்ன சொல்றாரு? கிரியையாகும் சொல்றாரு. கிரியையினால இஸ்மவேல் வந்தான், ஈசாக்கு கிருபையினால வந்தான். இது ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாது. அடிமை பெண்ணையும் அவருடைய மகனையும் துரத்து, புறம்பே தள்ளுன்றாரு. கிரியையை தள்ளாம நீங்க வாழ முடியாது. ஏன்? கிரியை உங்களை அடிமைப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இது நமக்கு விடுதலையை தரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாரமான சுமை இல்லைங்க, பாரமான சுமை அவர் எடுத்துக்கொண்டார். அவ்வளவு அன்புள்ளவர். எது நம்மால முடியலோ அதை செஞ்சார். அப்ப பாருங்க, கிரியைக்கு கீழே போயிட்டா எப்பேற்பட்ட நல்லவன் கூட நீதிமானாக முடியாது. எப்பேற்பட்ட நல்லவனும் நீதிமானாக முடியாது, வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. உலக பார்வையில் அவன் நல்லவனா இருக்கலாம், தேவ பார்வையில அவனால முடியவே முடியாது தேவனுடைய அந்த இடத்தை அடைவதற்கு. ஆனா கிருபைக்கு கீழே பாருங்க, எப்பேற்பட்ட அயோக்கியன் கூட, ஏன் இது இலவசம், இது கிருபை. அது அவனுடைய திறமையோ அவனுடைய கீழ்ப்படிதலோ அவன் நிறைவேற்றுகிற காரியங்களை குறித்தோ சொல்லப்படவில்லை. அவனுக்காக அவன் பட்சத்தில் செய்தாரே அந்த கிருபைதான் காரணம் என்று சொல்லுகிறார். கிருபைதான் காரணம் சொன்னா அந்த இருதயத்துல ஸ்திரப்பட்டா அப்புறம் உங்க கிரியைக்கு எங்க வேலைங்க? உங்க கிரியை இருந்தாதான் சந்தேகம் வரும், பயம் வரும், கலக்கம் வரும். இது என்னால முடியுமா? இது நடக்கிற கதையா? அப்ப பாருங்க, இது கிருபை. அததான் சொல்றேன், தெய்வீக சுகத்தை பெறுவதிலையும் அதை தானே அவங்களுக்கு சொல்றது. அது கிருபை. உங்க எஃபர்ட்டா அங்க இல்ல அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஏற்கனவே அதை சம்பாதிச்சு எப்படி உங்களுக்கு அவர் கீழ்ப்படிதலை கொடுத்தாரோ அதே மாதிரி ஆசீர்வாதம் அதனுடைய விளைவு, கீழ்ப்படிதலின் விளைவு. அந்த ஆசீர்வாதத்தின் பட்டியலில் சுகம் இருக்கு.
அங்க நீங்க பாத்தீங்கன்னா உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல 14, 15 சொல்லும் பொழுது 12 இருந்து ஆரம்பிச்சிருவார். இவைகளின்படி செய்ய கவனமாய் இருந்தால். அப்பதான் என்ன சொல்றாரு அவங்களுக்கு அந்த கண்டிஷனை, சகல ஜாதிகளிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், மலடு உன்னிலே இருப்பதில்லை, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின கொடிய வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன்றார். அதெல்லாம் எங்க? செவி கொடுத்து செய்ய கவனமாய் இருந்தால். நம்ம ஜனங்க அதை படிச்சதுமே பயந்துடுறாங்க. ஏன்? இதுதானே இவங்க போதிக்கிறாங்க. ஆனா புதிய உடன்படிக்கையில என்ன சொல்றாரு? அது மாதிரி ஏதாவது சொல்றாரா? இயேசுதாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டே நோய்களை சுமந்தார். அப்படிதானே? நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தம்முடைய சரீரத்தில் சிலுவையிலே என் பாவங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லுகிறது. அங்க கண்டிஷனே இல்ல, அவர் என்ன செய்தார் என்பதை தான் சொல்லுகிறது. அந்த நிபந்தனைகளை அவர் நிறைவேற்றினார், ஆகவே நான் சுகமாக வாழ். இட்ஸ் கிருபை. அந்த மனநிலைக்கு வந்துட்டா வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும், தோல்வி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி இயேசுவின் நாமத்தை, கிறிஸ்துவின் நாமத்தை நற்கந்தமாக எங்கள் மூலமாக வீச பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். அங்க லிஸ்திராவுல பாருங்க, நீங்க அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தை எடுங்க. அங்க என்ன சொல்றார் பாருங்க. லிஸ்திராவிலே அவர் என்ன பண்ணாராம்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 14 எடுங்க. அங்க அவர் என்ன சொல்றார் பாருங்க. 7ஆம் வசனத்துல சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் வசனமே சொல்றாரு, விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார். எப்ப விசுவாசம் வரும்? சுவிசேஷத்தை பிரசங்கித்து கேட்டாதான். அவர் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கித்து இருந்தார்னா அங்க விசுவாசிக்கத்தக்கதாக அவர் பிரசங்கிக்கல. அவர் கிருபையுள்ள வசனத்தை தான் போதித்தாரு. 3ஆம் வசனத்தை சொல்றாரு, அற்புத அடையாளம் அப்பதான் நடந்துச்சு. அதேதான் மார்க் 16 சொல்றாரு, சுவிசேஷத்தை சொன்னாங்க, அற்புத அடையாளம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சுன்றாரு. யோசித்து பாருங்க. பிலிப்பு அப்போஸ்தலர் 8 சுவிசேஷத்தை சொன்னான், அற்புத அடையாளம் நடந்துச்சு. இங்க இவரு பாருங்க, இந்த 7ஆம் வசனம் சொல்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினான். நீங்க கேட்க வேண்டியது சுவிசேஷம். அப்பதான் விசுவாசம் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்துல வாழ்கிற வாழ்க்கை. விசுவாசத்துல தான் வியாதி இல்லாம, தோல்வி இல்லாம, குறைவு இல்லாம, சகல பரிபூர்ணத்திலும் சகல நன்மையிலும் தேவ சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக தேவனாக வாழ முடியும். அதனாலதான் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. பிறவி சப்பானி கேட்கிறான், ஒருவேளை அவர் கிரியையை போதித்திருந்தாரானால் அந்த காலத்துல இருந்த யூத மதத்தின்படி என்ன சொல்லியிருப்பாங்க? இது இவன் செஞ்ச பாவமா? ஓ, இவன் பிறவி சப்பானி, இவன் மூதாதையர் செய்த கர்ஸ், சாபம். இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ சாபம் என்று சொல்லி இருப்பாங்க. ஆனா அவர் அப்படி சொல்லல. இது நீ செஞ்ச பாவம் அல்ல, உன் மூதாதையர் செய்த பாவம் சொல்லல. இயேசு என்ன செய்தார், நீ என்ன செய்த, உன் மூதாதையார் என்ன செய்தன்னு சொல்லல. இயேசு என்ன செய்தார். ஆனா அங்க சொல்றாரு, இந்த சாபத்தின் பட்டியலில் எல்லாம் இது இருக்குது, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன்றாரு. இங்க கிருபையாய் இருந்து உங்கள் பாவங்களை மன்னித்து அதை நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். I will remember them no more. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் சாட்சியிடுகிறார். அங்க எடுத்து படிச்சு பாருங்க. எபிரேயர் 10 அங்க 18, 19 வசனங்களை, சாரி அதுக்கு முன்னால 16, 17 வசனங்களை வாசித்து பாருங்க. அதை அங்க அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். ஒரே பலியினாலே பூரணப்படுத்தி விட்டார் சொல்லிட்டுதான் புது உடன்படிக்கை சொல்றாரு. அந்த புது உடன்படிக்கையில பாவங்களை நினையாதிருப்பேன் சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் பரிசுத்த ஆவியானவரும் இதை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்கிறார். இங்க பாருங்க, பவுலடிகளார் சுவிசேஷத்தை தான் பிரசங்கிக்கிறார். அவன் கேட்டது சுவிசேஷம். அப்படின்னு என்ன? கிருபையை கேட்டான். கிருபை எனக்கு என்ன செய்தது சிலுவையிலே. அப்போ என் பாவம் என்னுடைய வியாதிக்கு தடையே இல்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். என்னுடைய மூதாதையருடைய பாவம் நான் சுகமடைவதற்கு தடையே இல்லை என்பதை புரிந்து கொண்டான். அப்ப பாருங்க, நான் இனி வியாதியோடு இருக்க தேவையில்லையே. இயேசு அந்த பாவத்தெல்லாம், அது என் மூதாதையார் பாவமோ என் பாவமோ என்னமோ, வாட் எவர் இட் மே பி ரீசன் ஃபார் தி சிக்னஸ் ஆர் த கர்ஸ்,
ஆல்ரெடி ஜீசஸ் took it on the cross. அவருடைய கீழ்ப்படுதலும் அதனுடைய விளைவையும் எனக்கு தந்தார் என்ற சுவிசேஷத்தை அவன் கேட்ட பொழுது விசுவாசம் குப்புனி ஏறிடுச்சுங்க. அதை தான் நான் சொன்னேன். விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டுமானால், விசுவாசத்தில் வளர வேண்டுமானால் கிருபையிலே ஸ்திரப்பட வேண்டும், கிருபையிலே வளர வேண்டும். கிருபையில வளர்ந்தாதான் விசுவாசம். ஏன்? அது கிருபையாய் இருந்தால் விசுவாசத்தினால் நான் பெறுவது சுதந்திரிப்பது நிச்சயம். ரோமர் 4:16 சொல்வதை பார்க்கிறோம். அப்போ அது கிருபையா இருக்கிறபடினால அவன் கிருபை என்று அதை புரிந்து கொண்டு விசுவாசிக்கிறபடினால அந்த விசுவாசத்தை பார்த்ததும் பவுலடிகளார் அவனை எழுத்து தூக்கி விடுறாரு. அவன் எழுந்து நடக்கிறான். ஊரே கூடிடுது. என்ன, கடவுளே வந்துட்டாரியா மனித உருவத்திலன்னு சொல்றாங்க. 11ஆம் வசனத்துல பாருங்க. அவர்கள் மனித உருவத்திலே வந்து விட்டால் என்று யுப்பித்தர் என்றும் அவரை மாக்குரி என்றும் சொன்னார்கள். அப்போ அங்க 11ஆம் வசனத்துல பாருங்க, ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷர் ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்தார்கள். எப்பங்க இந்த சாட்சிக்கு நடக்கும்? கிருபையில ஸ்திரப்பட்டா உங்களை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க. கிருபையில ஸ்திரப்பட்டீங்கன்னா உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? மனிதர்கள் சாயலில் தேவர்கள் வந்து விட்டார்கள், தேவர்கள் மனித ரூபத்திலே வந்து விட்டார்கள். அதுதானே ஒரு நல்ல சாட்சி. அதுதானே ஆண்டவர் நமக்கு ஜோய ஜீவன் கொடுத்து நம்ம ரட்சித்தது. கோதுமை மணியாகில் செத்ததாகில் அநேகர் கிறிஸ்துவாக எழும்ப முடியும்னார்ல. அப்ப கிறிஸ்துவான சர்வ சிருஷ்டியும் தேவகுமாரன் வெளிப்படும்படி அவளோடு காத்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த கிருபையில ஸ்திரப்படாம அது முடியவே முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நிபந்தனைகள் நீக்கப்பட்டது. இன்னும் நிபந்தனையை சொல்லுகிற போதனைகளை கேட்காதீங்க. நிபந்தனையே இல்லை. நான் இன்னும் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் நீங்களே பைபிள் எடுத்து ஒன்னொன்னா பாருங்க. அங்க சொல்லப்பட்டவர்களுக்கும் நிருபங்களில், நிருபங்கள் தான் புது சிருஷ்டியாகிய நமக்கு எழுதப்பட்டது. விசேஷமாக பவுலடிகளார் மூலம் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் அந்த நிருபங்கள் மூலமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. பேதுரு மூலமும் பார்க்கிறோம், யோவான் மூலமும் பார்க்கிறோம். எல்லாம் அதை தான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யூதாவும் அதை தான் சொல்லுகிறார், யாக்கோபும் அதை தான் சொல்லுகிறார். எல்லாமே என்னதான் சொல்றாங்க? இந்த நிருபங்களிலே நாம் என்னவா. அதனாலதான் அங்க யாக்கோபு கூட என்ன சொல்றார் 3ஆம் அதிகாரத்துல, உங்க வாயின் பேச்சை குறித்து சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த கிருபை இருதயத்துக்குள்ள இருந்தாதான் கிருபையின் வார்த்தை வாயில காணப்படும். அதுதான் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். கிரியை ஒரு நாளும் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்காது. கிருபை தான் நமக்கு சுதந்திரம். ஏன்? விசுவாசனால நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 20:32 கிருபையுள்ள வசனத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும்போது, உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்ல கிருபையுள்ள வசனம். என்னங்க? கிருபையின் சுவிசேஷம், கிருபையின் புது உடன்படிக்கையின் வார்த்தைகள் தான் கிருபையுள்ள வார்த்தைகள். அததான் பவுலடிகளார் இங்க சுவிசேஷமா சொல்றார். அதுதான் நமக்கு சுதந்திரத்தை தரும். வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நான் சுதந்திரிக்க வேண்டுமானால், எல்லா இடங்களிலும் எப்பொழுது நான் வெற்றி சிறக்க வேண்டுமானால், கிறிஸ்துவினாலே எல்லா இடங்களிலும் எனக்கு ஜெயம் என்று சொல்ல வேண்டுமானால், இருதயம் கிருபையிலே ஸ்திரப்பட வேண்டும். இருதயம் கிருபையில ஸ்திரப்படல, இருதயம் கிருபையாகி இந்த வார்த்தையினால நிரப்பப்படல, இருதயம் இந்த கிருபையின் வெளிப்பாடுகளை பெறவில்லை என்றால் அவிசுவாசத்துல தான் வாழுவோம். அப்படின்னா என்ன? தோல்வி வாழ்க்கை தான் வாழும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றார். அப்போ அந்த விசுவாச வாழ்க்கைக்கு தேவையெல்லாம் எதனதான் சொல்றாரு? கிருபை. அது கிருபையா இருந்தா இருதயம் ஸ்திரப்படும். ஏன்னா எனக்கு நிபந்தனை இல்லையே. The onus is on him, it is not on me. என் மேல இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் அலசல் படுவேன். இது என்னால முடியுமா? இப்படிலாம் சொல்லுத வேத வசனம். எப்பொழுதும் சமாதானமாயிருக்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க எப்பதான் முடியும்? கிருபையில ஸ்திரப்பட்டாதான் முடியும். அதை சொல்லிக்கொண்டே போகலாம். கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் இந்த கிருபையை நாம் வெளிப்பாடாய் அறிந்து கொள்வதில் தான் இருக்கு. அந்த வெளிப்பாடாய் அறிந்து கொள்வதுதான் இருதயம் அதிலே ஸ்திரப்படும்.
கிருபையில ஸ்திரப்பட்டுட்டீங்கன்னா, அங்க தாவீத பத்தி சங்கீதக்காரன் வாழ்க்கையில பாருங்க, அவன் கிருபையை அவ்வளவு அழகாக அறிந்தவன். அ அங்க நீங்க சங்கீதம் ஃபுல்லா பார்க்கலாம். கிருபைய திரும்ப 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 அவன் சொல்றான். அது அருமையானது. என் ஜீவனை பார்க்கலும் மேலானது. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உனது கிருபை என்னை தாங்குகிறது. என சத்துரு அப்படியே சூழ்ந்து கொள்ளுகிறான் சவுலு. அஹ் அப்ப ஆண்டவரை நோக்கி நான் ஒத்தாசை கேட்கிறேன். அவர் கிருபையும் சத்தியம் அனுப்புறாரு. அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஒரு நியூஸ் வருது. பெலிஸ்தர் வந்துட்டான், அவன் போயிடுறான். இதெல்லாம் நம்ம அங்க பார்க்கணும். யோசித்து பாருங்க. அவன் கிருபையை அறிந்தவன். உம்மை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது என்று சொல்லுகிறார். நிறைய சொல்றதை நம்ம அங்க பார்க்கிறோம். உம்முடைய கிருபை அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் கீழ் வந்து அடைக்கலம் போகிறாங்க. கிருபையை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா அங்க நிறைய, அதாவது இங்க 107க்கு அப்புறம் நிறைய சொல்லுவார். 107, 118, 135 எல்லாம் சொல்லுவார். ஆனா அதுல அவ்வளவு வல்லமை இருக்கு. கிருபையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, the more you confess, the more you are implanted in your spirit. நான் ஒரே ஒரு சாட்சியம் மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த கிருபையை பற்றி. நான் எவ்வளையோ அற்புதங்களை பெற்றிருக்கேன். என் மனைவிக்கு 2003ல கேன்சர் வந்து அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது சர்ஜரி எல்லாம் பண்ணி வந்த பிறகு ஐசியூல சடன்லி ஷி பிகேம் அன்கான்சியஸ். டாக்டர்ஸ் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. ஆனா அன்னைக்கு காலையில ஆண்டவர் எனக்கு நான் தியானித்த வசனம் இந்த 135ஆம் சங்கீதத்துல, அந்த 36ஆம் சங்கீதத்துல அவர் சொல்றது, கர்த்தர் நல்லவர். அதை ஒவ்வொன்னையான சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, அதை பர்சனலா எனக்கு அப்ளை பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் எப்படி என்னை ரட்சித்தார், அவர் நல்லவர். எப்படி என் மனைவியை ரட்சித்தார், எப்படி எங்களுக்கு விரோதமாக வந்த பிசாசின் ஆவிகளை எல்லாம் அழித்தார், அந்த ராஜாக்களை அழித்தார்னு சொல்லும் பொழுது, கேன்சர் என்ற அசுத்த ஆவியை அவர் அழித்தார். அவர் நல்லவர், அவர் கிருபை. நம்ம சொல்ல சொல்ல சொல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லவர், அவர் கிருபை. என்னத்துக்குங்க? அவரை புகழ்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. என்னுடைய இருதயத்தில் அது உறுதியா தங்கி இருக்கு. The more I say it, the more I believe it. அவருடைய கிருபையை நான் வாயில சொல்ல சொல்ல அந்த கிருபையை இருதயத்துல நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். நீங்க வாயில சொல்றதை தான் உங்க இருதயம் விசுவாசிக்கும். எப்படி நிலத்துல எந்த விதைய போடுறீங்களோ அந்த விதையுடைய செடிதான் முளைக்கும். அதுதான் விசுவாசம். அதுதான் சொல்றாரு. இப்போ என்ன வார்த்தையை நான் என் பேசிய இருதயத்துல கேட்கிறேனோ அதுதான் என் இருதயத்துல உருவாகும். அப்ப இந்த கிருபைய பேச 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 கிருபை வந்துச்சுன்னா, மாபெரும் பர்வதமே நீ எம்மாத்திரம் சமபூமி ஆவாய். ஏன்? கிருபை அங்கு உண்டாகிறது. கிருபை கிருபை அங்க பாருங்க. பழைய ஏற்பாடுல எல்லா இடங்களிலும் தான் அவங்க சாலமன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றுதான் சொல்றான். அங்க அப்படியே வந்து தேவ பிரசன்னம் இறங்குவதை நாம் பார்க்கிறோம். நிக்க முடியல. ஐயா, தேவாலயத்தை கட்டுறதுக்கு முன்னால அவன் அங்க இருந்து இந்த உடன்படிக்கை பற்றிய கொண்டாந்து கூடாரம் போட்டானே, அங்க கர்த்தர் நல்லவர் கிருபை என்று சொல்லுவதற்கு ஒரு கூட்ட லேவியரை வச்சுட்டாரு. 24/7 அவங்க சொல்லணும். யோசித்து பாருங்க. தாவீதின் கூடாரத்தில் அது இருந்தது. ஐயா, கிருபையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. உலகத்திலேயே பெரிய வல்லமை எது நீங்க கேட்டீங்கன்னா எதுதான்? கிருபைதான். இதுக்கு மிஞ்சி ஒரு வல்லமை இல்லை. ஆனா ஜனங்க நினைக்கிறாங்க பாவத்தின் வல்லமை பெருசுன்னு. கிருபைக்கு முன்னால் அது ஒண்ணுமே இல்லைங்க. அதனாலதான் சொல்றாரு, நீங்க கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது, வியாதி உங்களை மேற்கொள்ளாது. ஏன் ஏன் மேற்கொள்ளாது? ஏன் தகுதி இல்லையே? இப்போ நான் எதுவும் நிபந்தனையை செய்ய வேண்டாமே. அந்த நிபந்தனையெல்லாம் அவர்ல நிறைவேற்றிட்டாரு. அப்ப எப்படிங்க பாவம் உங்களை மேற்கொள்ள முடியும்? நான் நல்லா யோக்கியனா வாழ்ந்துதான் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு நினைச்சா முயற்சித்தனா தோத்து போறேன். ஏன்? தவறும் பொழுது உடனே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு வருது. ஆக்கினை தீர்ப்பை வச்சு தலைமையில கொட்டி என்ன அடிமைப்படுத்துகிறான். ஆனா இப்ப அப்படி இல்லை. அவருடைய கீழ்ப்படிதல் என்னுடைய கீழ்ப்படிதல். அப்போ நான் நீதியாய் வாழ்வதோ, சுகமாய் வாழ்வதோ, வெற்றியாய் வாழ்வதோ என்னை சார்ந்ததல்ல. எனக்காக, என் பட்சத்தில், என் சார்பில், என்னுடைய பதிலாளாக ஒருவர் செய்தாரே, அவர்தான் கிருபை. அந்த கிருபைதான் என் வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். அந்த கிருபையிலே நான் கேட்டு கேட்டு ஸ்திரப்படும் பொழுதுதான் என் இருதயம் அதில உறுதிப்படுகிறது. அதனாலதான் உங்களுக்கு சொல்ற, இந்த கிருபையிலே நீங்களும் நானும் ஸ்திரப்பட வேண்டும்.
கிருபையில ஏன் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் யூ. நேத்தே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். யோனத்தானின் நிமித்தம் மேவிபோசேத் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவது இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு நபரின் கீழ்ப்படிதல். ரோமர் 5:19 ரொம்ப தெளிவு. ஒரு மனிதனின் கீழ்ப்படிதலினால் அந்த நீதி எல்லோருக்கும் வந்தது. By one man's obedience. By one man's obedience. அவர் என் கணக்கிலே அந்த obedience வந்தது என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி one man's disobedience. ஆதாம். எல்லாரும் பாவத்துக்கு கீழே போனாங்க. இப்ப one man's obedience எல்லாம் நீதிமானாக்கப்படுகிறார்கள். யாரு? விசுவாசிக்கிறவங்க. அப்போ விசுவாசம் ஒண்ணுதான் தேவன் நம்ம எதிர்பார்ப்பது. அந்த விசுவாசிக்கணும்னா இருதயம் கிருபையில ஸ்திரப்படணும். இருதயம் கிருபையில ஸ்திரப்படணும்னா விசுவாசம் வேலை செய்யாது. அதனாலதான் நான் சொன்னேன், எல்லா வாக்குத்தத்தங்களையும் அனுபவிக்கணும்னா விசுவாசம் தான். வியாதியே இல்லாத சுகமுள்ள வாழ்க்கை வாழணும்னா விசுவாசம் தான். நான் சொன்னதெல்லாம் நடக்கும், என்னால முடியாத காரியம் இல்லை அப்படின்னா அது விசுவாசம் தான். நத்திங் இம்பாசிபிள், ஆல் திங்ஸ் பாசிபிள், ஒன்லி பேஸ்ட் ஆன் ஃபெய்த். அது என்ன காண்பிக்குதுங்க? கிருபைதான் சாதாரண மனுஷனை அவனை தகுதிப்படுத்தி, என்ன தகுதி? பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் தகுதிப்படுத்தி பரிசுத்தவானாக தேவனாக வாழ வைக்கிறது. அதுதாங்க அவர் சிலுவையில செய்தார். ஒரே பலியினால என்றென்றுமாய் நம்மை பூரணப்படுத்தி விட்டார். அதுதான் நமக்கு கிருபை செய்தது. கிருபை தான் எல்லாம் நம்ம புரிந்து கொண்டோமானா அதை சாதாரணமா உபயோகப்படுத்த மாட்டோம். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாரும் அந்த கிருபையை பேசுறாங்க, கிருபையை பாடுறாங்க. ஆனா பைபிள்ல சொல்ற கிருபை என்னன்றதை புரிந்து கொள்ளாங்க. அநேகமா நீங்க இந்த 3 நாள் அதை புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? உங்க தகுதிக்கு உள்ள நிபந்தனை எல்லாம் அவர் நிறைவேற்றி விட்டார். அதுதான் கிருபைன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதை மட்டும் நல்லா நான் இனி உங்க தகுதி படுத்துறதுக்கு எந்த நிபந்தனையுமே இல்லை. எல்லா நிபந்தனையும் நீக்கப்பட்டது. அவருடைய கீழ்ப்படிதல் உங்கள் கீழ்ப்படிதல் ஆனது. அதனாலதான் இங்க சொல்லும்போது, கீழ்ப்படிந்தால் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வெற்றியாய் இருப்பீர்கள், எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் இருப்பீர்கள், சகல நன்மைகளை அனுப்பி சொல்லல. அந்த கண்டிஷன் எதுவுமே இங்க எதுலுமே சொல்லப்படல. காரணம் என்ன? முடிந்தது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். நிபந்தனைகளை நிறைவேற்றி விட்டேன் உங்களுக்காக. அதுதாங்க கிருபை. அவர் நிமித்தம், அவர் செய்த காரியத்தின் நிமித்தம் இதெல்லாம் எனக்கு வந்தது. நான் நீதியானது, நான் பரிசுத்தமானது, நான் வெற்றியானது, நான் சுகமானது, நான் பரிபூர்ணமானது, நான் தேவ சாயலை வெளிப்படுத்துவது எல்லாம் இயேசுவின் நிமித்தம், கிருபையின் நிமித்தம், அவர் செய்த கிரியை நிமித்தம். அவர் சிலுவை செய்ததுதான் கிருபை. அந்த கிருபையின் நிமித்தம் தான் நான் விசுவாச வாழ்க்கை வாழுகிறேன். அந்த விசுவாச வாழ்க்கை என்ன சொல்லுது? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். In every area of your life, your faith overcomes. காரணம் என்ன? அதற்கு ஆதாரமே கிருபைதான். கிருபையில ஸ்திரப்பட்டாதான் I can overcome in every area of life. நான் என் கிரியை சார்ந்து கொண்டிருந்தேனா விசுவாசம் செயல்படாது. விசுவாசம் செயல்பட கிருபையிலே இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். இதை நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே கிருபையில வளர்ந்தார். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, லூக்கா 2:52. அப்ப நீங்களும் நானும் வளர வேண்டியது, கிருபையிலே பலப்பட வேண்டியது எங்க? நம் ஆவி மணி. அப்போ எப்படிதான்? தியானத்தினால ஒண்ணுதான் முடியும். If you don't meditate the grace covenant, the grace gospel, என்ன அது இருதயத்துல நிலைத்திராது. ஏன்? நம்ம அதை விதைத்தாதானங்க அங்க இருதயத்துல நிலைத்திருந்து கனி கொடுக்க முடியும். தியானிப்பது தானே விதைப்பது. அது நம்ம வாயில பேசி கண்கள்ல படம் பிடிச்சு பார்த்து அதே நினைவோடு இருப்பது தானே அந்த மைண்ட் செட்.
மனநிலையில் வாழ்வது. அதனாலதான் சொல்றாரு, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் உங்களுக்கு தோல்வியே இல்லை. பாவம் உங்களை மேற்கொள்ளணும் அதான் அர்த்தம். தோல்வியே இல்லை. ஏன்? அது என்னை சார்ந்தது இல்லைங்க. அவரு that performance mindset is totally taken out. அதாவது என் கிரியையின் மைண்ட் செட் எடுக்கப்பட்டு இயேசு செய்த கிரைஸ்ட் மைண்ட் செட் நமக்கு வருகிறது, கிருபையின் மைண்ட் செட் வருகிறது. அததான் அங்க சொல்றாரு ரோமர் 6:14 கிருபையின் மனநிலையில் வாழ்வது. கிருபை மனநிலையில வாழும் பொழுது நீங்க கேட்கலாம், நான் கீழ்ப்படியாம போயிட்டா, கீழ்ப்படியாத நேரத்திலும் அவர் என்னுடைய கீழ்ப்படியாமை அவர் எடுத்துக்கொண்டு அவர் கீழ்ப்பு கொடுத்த அந்த மனநிலையில தான் நான் இருக்கேன். இந்த அனதர் வே, நான் பாவம் செய்யும் போது கூட, நான் தவறும் போது கூட ஐயோன்னு குற்ற உணர்வுக்கு நான் போறதே இல்லை. ஏன்? அதை அவர் எடுத்துக்கொண்டாரு, எனக்கு குற்ற உணர்வே இல்லை. அதனாலதான் அவர் 1 யோவான் 3:20 சொன்ன மாதிரி, என் இருதயம் என்னை குற்றப்படுத்த முடியாத இடத்துக்கு கிருபை என்னை கொண்டு வந்து விட்டது. ஏன்? அது அவர் கீழ்ப்படிதல், அவருடைய கீழ்ப்படிதல் என் கணக்கிலே வந்து விட்டது. அதை நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நீதி எனக்கு. அப்போ நான் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டேன் என்ற ஜெபத்துல எல்லா ஜெபத்துக்கும் நான் பதில் பெற்றேன். நீதிமானின் ஜெபம் மிகவும் பலனுள்ளது. ஏன்? அவனுக்கு குற்ற உணர்வே இல்லை. அதுதானே சொல்றாரு எபிரேயர்ல. பாவத்தை மாத்திரம் நீக்கல, அங்க 9:14 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றம் ஒன்று என்ற மனசாட்சியை நம்மை விட்டு நீக்கிவிட்டது. அதுதான் பிரதானம் புதிய உடன்படிக்கையில. குற்றம் உண்டு என்று எப்போங்க? நீங்க பாவம் செய்யும் போது கூட, பாவம் செய்யாத போது என்னத்துக்குங்க அந்த மனசாட்சி அவர் இலவசமா கொடுக்கணும்? why it should be a gift and a கிருபை? நீங்க பாவம் செய்யும் பொழுதும் இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை, அந்த பாக்கியத்தை தான் சங்கீதக்காரன் 32ஆம் சங்கீதத்துல சொன்னதை இங்க ரோமர் 4:6-7-8 பவுலடிகளார் எழுதுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. என்னை தவறாய் புரிந்து கொள்ளமான, ஏன்னா நான் வேதம் சொல்லுவதை அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். தோல்வி வாழ்க்கை வாழ வேண்டுமானால் பழைய உடன்படிக்கையை கிரியை உங்க கீழ்ப்படிதலை சார்ந்து வாழுங்க. ஆனா இயேசுவின் கீழ்ப்படிதலை சார்ந்து வாழும் பொழுது தோல்வியே இல்லை. விசுவாசத்தில் அவிசுவாசம் கலக்கவே கலக்காது. உங்க இருதயம் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கும். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், உறுதியாயிருக்கும். துர்ச்செய்தி கேட்பதினால் அவன் பயப்பட மாட்டான். சத்துருவனின் சரிகட்டுதலை காணும் மட்டும் அவன் உறுதியாயிருப்பான். 112ஆம் சங்கீதம் சொல்லுது பாருங்க. எப்படிங்க? அவன் கிருபையிலே ஸ்திரப்பட்டவன், கிருபையில் உறுதியாயிருந்தவன், கிருபையின் வெளிப்பாடை பெற்றவன். நமக்கு அதுதான் இன்னைக்கு தேவை. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அதற்கப்புறம் நம்முடைய கேள்வி பதிலான பகுதிக்கு சொல்லுவோம். நான் 9:30 மணி நேரம், சாரி, பரவாயில்லப்பா, நம்ம எவ்வளவு நேரம் ஆனாலும் அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கிருபையின் போதனைகளை கேட்ட ஒவ்வொரு இருதயத்திலும் அவர்கள் கிருபையிலே ஸ்திரப்பட விசுவாச வீரர்களாய் வாழ்ந்து தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் தங்கள் வாழ்க்கையில பூரணமாய் நிறைவேற்றுகிற ஒரு கிருபை அவர்களுக்கு உண்டாகத்தக்கதாக தங்கள் இருதயத்தை அந்த கிருபையிலே பலப்பட, ஸ்திரப்பட, வளர, நிலைத்திருக்க நீங்க உதவி செய்ய நான் செபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.